Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ளதால் ஏசி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களின் விலையும் குறைந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் வினீஷ் இணைந்திருக்கிறார். வினீஷ், ஏசி, ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல பெரிய பொருட்கள். பெரும்பாலானோர் இதை தவணை முறையில தான் வாங்குறதுக்கு முற்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஜிஎஸ்டி வரி குறைப்புனால ஏசி, ஃப்ரிட்ஜினுடைய விலை எவ்வளவாக குறைஞ்சிருக்கு? இன்னும் இஎம்ஐல வாங்கும்போது அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே குறையுமா இதனால? ஆனந்தி, 5, 12, 18, 25 என 4 வீதங்களாக இருந்த ஜிஎஸ்டியினுடைய சதவீதம் தற்பொழுது 2 கட்டங்களாக மத்திய அரசு பிரித்து ஜிஎஸ்டியினுடைய புதிய சீர்திருத்தம் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இதற்கு முன்பாக 28% இருந்த வீட்டு உபயோகப் பொருட்களுடைய ஜிஎஸ்டி தற்பொழுது 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஆடம்பர பொருளாக இருந்த வீடுகளில் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உட்பட பல்வேறு பொருட்களும் தற்பொழுது அத்தியாவசிய பொருட்களாக மாறிவிட்டன. அதன் காரணமாகவே மத்திய அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விகிதங்களுடைய அடிப்படையை பொறுத்தவரை முன்னணி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஏசிகளின் விலையை 4500 இருந்து பாத்திரம் கழுவக்கூடிய டிஷ்வாஷிங் விலை கூட 8000 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. டெய்கின் நிறுவனத்தினுடைய பிரபலமான 1.5 டன் ஏசி கூட 5 ஸ்டார் இன்வெர்டர் ஏசியின் விலை 73,800 ரூபாயிலிருந்து 68,000 குறைந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதேபோல ஏசிக்களை பொறுத்தமட்டில் கோத்ரேஜ் அதிக அளவில் விலை குறைப்பு செய்திருக்கிறார்கள். கெசட் மற்றும் டவர் ஏசிக்களுடைய விலையும் 8,550 ரூபாயிலிருந்து 12,550 ரூபாயாக குறைந்திருக்கிறது. இதேபோல ஹையர் நிறுவனத்தினுடைய கிராவிட்டி 1.6 இன்வெர்டருடைய ஏசியும் 4000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த காலங்களில் பெருமளவில் விற்பனை மந்தமான நிலையில் தற்பொழுது இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தினால் பொருட்களுடைய விலை எந்த அளவிற்கு விற்பனையாகிறது என்பது குறித்து விற்பனையாளரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தினால கடந்த காலங்களை ஒப்பிடும்போது தற்பொழுது விற்பனை எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ ஜிஎஸ்டி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வர சீசன்ல இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் இப்போ தீபாவளிலாம் வருது பாருங்க. அடுத்த தீபாவளிக்கு நல்ல வியாபாரம் இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டி. இப்போ ஏசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 28,000 18,000 கஸ்டமருக்கு எப்படியும் ஒரு 3,000 4,000 வரைக்கும் விலை குறைப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும், ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பாப்பா, இது ஒரு 6 மாசம் இனிமேல் சீசன் தான். இனிமேல் பொங்கல், தீபாவளி, நியூ இயர் வரதுனால இது கொஞ்சம் தீபாவளி அதிகப்படுத்தும் தான் நோக்கமா இருக்கு எங்களுக்கு. பாப்பா, அதே போல எங்களுக்கு பெரிய சைஸ் பிக் அப்ளைன்சஸ் 55 இன்ச்சு மேல 55, 65, 75, 85 பெரிய எல்இடி ஸ்கிரீன் இன்னும் நிறைய விலை குறையும் நினைக்கிறோம். விலை குறைஞ்சதுன்னா இன்னும் கஸ்டமர் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னும் நிறைய கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கும் நிறைய ஒரு 10 நாளாவே எங்களுக்கு ஒரே வாக்கின்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க கஸ்டமர். என்ன குறையுது, எப்படிங்க இருக்கும் சேல்? 22 கண்டிப்பா குறையுமா? கண்டிப்பா 22 மேல நிச்சயமா விலை குறைப்பு உண்டு. இதனால மிகுந்த நிறைய வியாபாரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சார். நிறைய வியாபாரம் எதிர்பார்க்கிறோம் சார். முன்னணி நிறுவனங்கள் எந்த அளவிற்கு விலையை குறைச்சிருக்காங்க சார் கடந்த காலங்களை ஒப்பிடும்போது? கடந்த காலம் எல்ஜி, சாம்சங் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஷ்வாஷர், நீங்க சொன்ன மாதிரி டிஷ்வாஷர்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. இப்ப நிறைய வீட்டில் பாத்தீங்கன்னா டிஷ்வாஷர் யாரும் யூஸ் பண்றது இல்ல. அது பெரிய ஒரு அத்தியாவசிய பொருளா பாக்குறாங்க. இப்ப இது விலை குறைப்பு இப்ப 6,000 இருந்து 7,000 வரைக்கும் விலை குறையும் போது நிச்சயமா எல்லா வீடுகளையும் இது வாங்குறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். எல்லாருமே டிஷ்வாஷர் வாங்கலாம், எல்லாருமே பெரிய சைஸ் ஸ்கிரீன் வாங்கலாம், எல்லார் வீட்லயும் ஏசி வாங்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 35-40% வீட்டில் தான் ஏசி இருக்கு. இன்னும் 65% ஏசி வாங்க வேண்டியிருக்கு மக்கள். நிச்சயமாக வருங்காலங்களில் இது மிகச் சிறந்த ஒரு ஜிஎஸ்டி வரி குறைப்பு தான். இஎம்ஐ அடிப்படையில் பொருட்கள் வாங்கலுக்கு இந்த ஜிஎஸ்டி மாற்றம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இப்ப ஜிஎஸ்டி இப்ப இஎம்ஐ வாங்கினாலும் கூட இஎம்ஐக்கும் அதே ஜிஎஸ்டி எலிஜிபிள் உண்டு. சேம் அதே எலிஜிபிள் ஜிஎஸ்டிக்கும் உண்டு. 28% இருந்து 18% விலை குறைப்பு உண்டு. அதே போல 10%, 5%, மற்றபடி எல்லா பொருளுக்குமே விலை குறைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய நாட்கள் பண்டிகை கால நாட்கள் என்பதால் பெரும்பாலான பொதுமக்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுவார்கள். இந்த ஜிஎஸ்டி வரி விகிதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் பொதுமக்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கான ஆர்வம் கூடும் எனவும் விற்பனை அதிகரிக்கும் என வியாபாரிகள் கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனந்தி, பல விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினேஷ். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.